தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திர 11ஆம் அதிகாரம் 42 முதல் 46 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 45வது வாக்கியம். திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். நாம் பார்க்கின்ற சமயத்தில் இங்கு இயேசு பரிசேயரையும் திருச்சட்ட அறிஞர்களையும் அவர்கள் செய்வது தவறு என்று எடுத்து சொல்கின்றார். அவரை எடுத்து சொல்கிற சமயத்தில் மற்றவர்கள் முன்னிலை எடுத்து சொல்லும்போது அது அவர்களுக்கு அவமானமாக தோன்றுகிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், ஆண்டவரே, நீர் எங்களை மற்றவர்கள் முன்னிலையில் எங்களை கொச்சைப்படுத்திங்கன்னா அவமானப்படுத்துகிறேன் என்று. ஆனால் தெய்வம் என்ன செய்கின்றார்? அந்த வார்த்தையில் எந்த ஒரு மயம் சேர்க்காமல் அவர்கள் சொன்னதனாலே இன்னும் குறைவுபடுத்தாமல் இன்னும் அதிகமாக ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு சொல்கின்றார். அதான் 46வது வாக்கியம். திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, உங்களுக்கு கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் முன் சுமத்துகிறீர்கள், நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொட மாட்டுகிறீர்கள். அப்போ அவர்கள் சொன்னதனால் தெய்வம் குறைக்கவில்லை, இன்னும் அதிகமாக சொல்கின்றார். அப்போ பார்க்கிற பொழுது வார்த்தையில் எந்த ஒரு மயம் சேர்க்காமல், வார்த்தைக்கு எந்த ஒரு பஞ்சம் வராமல், இறை வார்த்தைக்கு அது அப்படியே தெய்வம் சொல்கின்றார். பார்க்கின்றோம், அதுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அங்கு போகவில்லை. மாறாக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். இதோ மற்றவர்கள் வேதனைப்படுவார்களே என்று சொல்லிக்கொண்டு அறிவிக்க வேண்டிய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய முறையில் அறிவிக்காமல், இதோ அவர்கள் மனசு வேதனைப்படும், இல்லை என்றால் நம்முடைய நிலைநிற்புக்கு அது பாதிப்பு ஏற்படும், நம்மளால் நிற்க முடியாது, இந்த இடத்தில் பணி செய்ய முடியாது என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக எல்லாம் அவருடைய உள்ளம் படாத மாதிரி பட்டும் படாத மாதிரி அப்படி பேசுவது போல் நம்முடைய புத்தியை பயன்படுத்தி கொண்டு நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அது ஒருவேளை எதிர்பார்க்கின்ற பலன் தராமலே அது போய்விடலாம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய வார்த்தையை அப்படியே தெய்வம் எப்படி விரும்புகிறாரோ அதே மாதிரி அறிவித்தால் போதும். அந்த தூய ஆவியானவர் அந்த சமயத்தில் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். மாறாக அந்த தூய ஆவியை வெளிப்படுத்துகிற அதை ஒதுக்கி விட்டு கொண்டு மனித சிந்தனைப்படி நம் இறைவார்த்தை அறிவிக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது பலன் தராது. அது இறைவனுக்கு ஏற்றபடி வாழ்க்கை அல்ல, மாறாக சாத்தானுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக மாறும். நம்மை அலசி பார்ப்போம். நமக்கு தரப்பட்ட பணிகள் தெய்வத்துக்கு ஏற்றபடி நாம் செய்கிறோமா, அல்லது உலகத்துக்கு உலகம் மக்களுக்கு ஏற்றபடி நாம் செயல்படுகிறோமா? சிறிது பார்த்து பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, அறிவிக்கின்ற வார்த்தைகள், நீ தருகின்ற அந்த வார்த்தைகள் அவ்வாறு எடுத்து சொல்லக்கூடிய கிருபை தைரியத்தையும் எனக்கு தந்திரலும். அவர்கள் மனிதர்களை திருப்திப்படுவது அல்ல, மாறாக உம்முடைய பணியை செய்ய வந்த நாங்கள் உமக்கேற்றபடியே, உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியே அறிவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.